सबको मेरा नमस्कार। मैं सुंदर तमिलनाडु से स्पोकन हिंदी क्लासेस स्पोकन हिंदी पढ़ा रहा हूँ। स्पोकन हिंदी வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், पढ़ा रहा हूँ சொல்லி கொடுத்துருக்கேன்। मेरा नाम सुंदर है, मेरा नाम सक्सेस सुंदर है, என்னோட பேரு सक्सेस सुंदर। ओके, आज का पहला सेंटेंस है ना, முதல் சென்டென்ஸ் why did you come। இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன், இங்கிலீஷில் சொல்லி ஹிந்தி மெயினாக வந்து ஹிந்தி தான், ஸோ ஹிந்திலையும் சொல்கிறேன் தமிழ்லையும் சொல்கிறேன்। ஓகே, வை டிட் யூ கம் இதை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொன்னால் ஆப் கியூ ஆயே, நீங்கள் எதுக்கு வந்தீங்க। நீங்கள் என்ன ஆப்பன்னு சொல்லணும், நம்மளோட வயசுக்கு மீறினவங்க இருந்தானா ஆப்பன்னு சொல்லணும், நம்மளோட சின்னவங்க இருந்தானா தூமன்னு சொல்லணும், ரொம்ப சின்னவங்க இருந்தானா தூவன்னு சொல்லணும், தூவன்னா நீன்னு சொல்கிற மாதிரி। ஓகே, ஸோ ஆப் கியூன்னா எதுக்கு வந்தீங்க, ஆயே आप क्यों आए, நீங்கள் எதுக்கு வந்தீங்க। ஓகே, அதே வந்து வந்தேன்னா ஆயான்னு சொல்லணும், வந்தேன்னா ஆயா, வரல நஹி ஆயா, வரலன்னா நஹி ஆயா। ஓகே, आप क्यों आए நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எதுக்குன்னா வை, எதுக்காகன்னா क्योंன்னு சொல்லணும்। ஓகே, நீங்கள் எதுக்கு தூங்குனீங்க, நீங்கள் எதுக்கு தூங்குனீங்க, இங்கிலீஷில் வை டிட் யூ ஸ்லீப்। இந்த டிட்ன்றது வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், டிட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்। அப்போ வை டிட் யூ ஸ்லீப், நீங்கள் எதுக்கு தூங்குனீங்க। ஸோ இதை ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா ஆப் எதுக்கு என்ன சொன்னேன் கியூன்னு சொல்லணும், கியூ நல்லா பாருங்க, கியூ ஆப் கியூ सोए என்ன தூங்குனீங்க, सोया என்ன தூங்குனேன், क्यों सोए என்ன எதுக்கு தூங்குனீங்க, ஆப் क्यों सोए, आप நீங்க क्यों எதுக்கு, सोए தூங்குனீங்க, நீங்க எதுக்கு தூங்குனீங்க, why did you sleep। ஓகே, நெக்ஸ்ட் வந்து why did you tell him to go, why did you ஆனால் நீங்கள் எதுக்கு, வை டிட் யூ ஆனால் நீங்கள் எதுக்கு, டெல் ஹிம் டு கோ அவரை வந்து நீங்கள் எதுக்கு போக சொன்னீங்க। ஓகே, அவரை என்ன உசேன்னு சொல்லணும், ஹிந்தியில் வந்து அவரை என்ன உசேன்னு சொல்லணும்। அதே அவள்னு சொன்ன பொம்பளைங்களையும் சொல்லும்போது, லேடிஸை சொல்லும் போதும் உசே தான் சொல்லணும்। ஓகே, ஆப் உசே इलाटा आपने उसे क्यों जाने को कहा, आपने नीगे उसे அவரை जाने को ना போறதுக்கு क्यों कहा, क्यों अन्ना எதுக்கு, क्यों कहा ना எதுக்கு சொன்னீங்க, कहा अन्ना சொன்னீங்க, कहा अन्ना சொன்னேன், क्यों कहा எதுக்கு சொன்னீங்க, आपने நீங்க उसे அவரை जाने को போறதுக்காக क्यों कहा எதுக்கு சொன்னீங்க, कहाன்னா சொன்னேன், नहीं कहाன்னா சொல்லல, नहीं कहाன்னா சொல்லல। ஓகே, why did you bring the bag, why did you bring the bag நீங்கள் பேகு எதுக்கு கொண்டு வந்தீங்க, நீங்கள் பேகு எதுக்கு கொண்டு வந்தீங்க। ஓகே, ஆப் வை டிட் ஹீ சொல்கிறோம், ஹீ என்ன அவர்। ஓகே, வை டிட் ஹீ பிரிங் த பேக், அப்போது அவருன்னு சொல்லணும், வோன்னு சொல்லணும், அவர் என்ன वो बैग क्यों लाया, அவர் என்ன அவர் என்ன ஓன்னு சொல்லணும், ஏ அண்ணா இவர் அண்ணா ஏன்னு சொல்லணும், ஏன்னு சொல்லணும், இது அண்ணாவும் ஏன்னு சொல்லணும், ஓ அண்ணா அவருன்னு சொல்லணும்। ஓகே, ஓ பேக்னா பேக் நம்ம போடுற பேக் இருக்கும் இல்லையா, நம்ம பேகு எதுக்கு கொண்டு வந்தார், क्यों लाया, वो பேக் எதுக்கு கொண்டு வந்தார், क्यों लायाன்னா கொண்டு வந்தார், नहीं लाया கொண்டு வரல। ஓகே, லாயா கொண்டு வந்தாரு, नहीं लाया
கொண்டு வரல. वो बैग क्यों लाया, அவரு பேக் எதுக்கு கொண்டு வந்தாரு. why did she என்ன அவள்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம why did she pay the money. ஓகே, உஸ்னே அவள் அண்ணாவுக்கு வந்து அவள் அண்ணாவும் உஸ்னேன்னு சொல்லணும், அவர் அண்ணாவும் உஸ்னேன்னு தான் சொல்லணும். ஹிந்தியில் வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து ஹீன்னு சொல்லுவோம், அவர் ஷீ அவள்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து உஸ்னேன்னு சொல்லணும். உஸ்னே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் உஸ்னேன்னு சொல்லணும். ஓன்னு சொல்லணும். ஓன்னா அவர், அவள் ஆனால் ஓன்னு சொல்லணும். அதுன்னு சொல்கிறதுக்கும் ஓன்னு சொல்லணும். ஓகே, वो पैसे क्यों दिया. இப்போ நம்ம பெண் பற்றி பேசுகிறோம். ஸோ वो पैसे क्यों दी, दी ஈன்னு சொல்லணும். दी என்ன எதுக்கு கொடுத்தால். தியான்னா கொடுத்தான், தியா என்ன கொடுத்தான். दी दी ई என்ன கொடுத்தால். वो पैसे क्यों दी, क्यों இல்லாட்டா क्यों दी ன்னு சொல்லலாம். क्यों दी என்ன எதுக்கு கொடுத்தா. ஓகே, वो पैसे पैसे என்ன पैसा, क्यों क्यों என்ன எதுக்காக. दी दी என்ன கொடுத்தால். दिया என்ன கொடுத்தான், दिया என்ன கொடுத்தான். दी என்ன கொடுத்தால். दी ன்னு சொல்லுவாங்க. दी இப்போ நம்ம பேசும்போது ஜஸ்ட் दी दी ன்னு சொன்னா போதும். ஓகே, दी ன்னு சொன்னாமே கரெக்டாக இருக்கும். ஓகே, why did they, they என்ன அவங்க நல்லா நினச்சிங்கன்னா, he என்ன அவர், he என்ன அவர். அதே மாதிரி ஓன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். why did they sit there, why did they அவங்க அங்கே எதுக்கு உட்கார்ந்தாங்க. why did they எதுக்கு, why என்ன எதுக்கு. why did they அவங்க எதுக்கு அங்க உட்கார்ந்தாருங்க. why did they sit there. ஸோ இதை என்ன சொல்லணும், வே அவங்கன்னா வே. ஓகே, வே அங்கன்னா வஹா, வே வஹா क्यों बैठे थे. வே வே என்ன அவங்க, வஹா அங்க, क्यों எதுக்காக, बैठे थे உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அங்க எதுக்கு உட்கார்ந்துருந்தாங்க. எதுக்கு, क्यों बैठे थे உட்கார்ந்தாங்க. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் இது வந்து. why did they sit there, there அங்க, அவங்க அங்க, அவங்க வே வே என்ன அவங்க, அங்க வஹா. क्यों क्यों என்ன எதுக்காக. क्यों बैठे थे உட்கார்ந்துருந்தாங்க, உட்கார்ந்தாங்க. ஓகே, why do you drive the car, why do you drive the car. आप कार क्यों चलाते आए. आप நீங்க, கார் क्यों எதுக்கு, ஓட்டிட்டு வந்தீங்க. நீங்க கார் எதுக்கு ஓட்டிட்டு வந்தீங்க. why आप कार क्यों चलाते, चलाते हो எதுக்கு ஓட்டுவீங்க. நீங்க கார் எதுக்கு ஓட்டுவீங்க. आप कार क्यों चलाते हो, காரன்னா காரு, चलाना அண்ணா ஓட்டணும், चलाते हो எதுக்கு நீங்க கார் ஓட்டுறீங்க. आप कार क्यों, आप அண்ணா நீங்க, காரன்னா காரு, क्यों அண்ணா எதுக்கு, ஓட்டுறீங்க, चलाते हो. आप कार क्यों चलाते हो. ஓகே, இந்த வீடியோ நல்லா பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு 5 சென்டென்ஸ் சொல்லித்தரேன். இன்னொரு முக்கியமானது, நான் வந்து கோல்டு பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன். இது வந்து கோல்டு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். இது வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் கோல்டு. இது ஒரு அருமையான பிஸ்னஸ். நான் தான் இதுக்கு ஓனர். நீங்கள் வீட்டில் இருந்து லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம். நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், 9169169773 என்னோட மொபைல் நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கோல்டு பிஸ்னஸோட வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒய் என்ன எதுக்குன்னு சொன்னோம். கியூ, ஒய் என்ன எதுக்கு, கியூ. இப்போ ஹவு என்ன எப்படி. எப்படி என்ன அது என்ன சொல்லுவோம்,
ஹவு டிட் யூ கம், நீங்கள் எப்படி வந்தீங்க. ஆப் கைசே ஆயே, எப்படி என்ன கைசே, எப்படி என்ன கைசே. எதுக்கு என்ன கியூ, எதுக்கு என்ன கியூன்னு சொல்லணும். இது வந்து நம்ம கேள்வி கேட்குறதுக்கு நம்மளுக்கு இது வந்து டெய்லி யூஸ் சென்டென்ஸ். இது வந்து நம்ம டெய்லி பேசுகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆப் கைசே ஆயே, நீங்கள் எப்படி வந்தீங்க. ஆப் கைசே ஆயே. ஹவு டிட் யூ ஸ்லீப், நீங்கள் எப்படி தூங்குனீங்க. ஓகே, ஆப் கைசே சோயே. ஓகே, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா ஆப் கைசே ஆயே. கைசேன்னா எப்படி, நீங்கள் எப்படி தூங்குனீங்க. தூங்குறது வந்து சோன்னு சொல்லணும். சோன்னா தூங்கு, சோயா அண்ணா தூங்குனேன், சோயே அண்ணா எப்படி தூங்குனீங்க. சோயே. ஆப் கைசே சோயே, நீங்கள் எப்படி தூங்குனீங்க. ஆப் கைசே சோயேன்னா நீங்கள் எப்படி தூங்குனீங்க. தூங்குறது வந்து சோனான்னு சொல்லணும். ஓகே, சோனா அண்ணா தூங்குறது. அதே மாதிரி சோனான்னா தங்கம். இப்போ என்னோட பின்னாடி இருக்கா, இதான் என்னோட கடை. இது வந்து சோனான்னு சொல்லணும். ஹிந்திலன்னா சோனா அண்ணா தங்கம். தூங்குறதையும் வந்து சோனான்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஹவு டிட் யூ டிரைவ் த கார், நீங்கள் எப்படி கார் ஓட்டுனீங்க. ஓகே, ஹவு டிட் யூ டிரைவ் த கார், நீங்கள் எப்படி கார் ஓட்டுனீங்க. ஓகே, நீங்கள் என்ன ஆப்னேன்னு சொல்லணும். ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஆப்னே என்ன, நீங்கள் நம்ம எப்பயும் நம்மளோட பெரியவங்க இருந்தாலும் சரி சின்னவங்க இருந்தாலும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆப்னேன்னு சொல்லணும். ஆப்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நீங்கள் நாங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஆப்னே கார் கைசே சலாயா. ஆப்னே நீங்கள் கார் எப்படி, எப்படி என்ன கைசே, கைசே चलाया, चलाया, चलाया. कैसे चलाया எப்படி ஓட்டுனீங்க. ஓகே, आपने நீங்க கார் எப்படி, कैसे चलाया எப்படி ஓட்டுனீங்க. ஓகே, how did you write நீங்க எப்படி எழுதுனீங்க. how did you write நீங்க எப்படி எழுதுனீங்க. आपने कैसे लिखा, आपने कैसे लिखा. ஓகே, இப்போ டிட்ன்றது வந்து நம்ம டிட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இங்கிலீஷில் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி எழுதுனீங்க. எப்படி கைசே, நீங்கள் ஆப், आप कैसे, आप कैसे लिखा, आप कैसे लिखा. कैसे लिखाना எப்படி எழுதுனீங்க, நீங்கள் எப்படி எழுதுனீங்க. ஓகே, நெக்ஸ்ட், how many apples are there in my hand. என்னோட கையில் எத்தனை ஆப்பிள் இருக்கு. how many apples are there in my hand என்னோட கையில் எத்தனை ஆப்பிள் இருக்கு. ஸோ இது மேரே हाथ में என்னோட கையில் என்ன, மேரே हाथ में, हाथना கை. ஓகே, மேரே என்னோட, हाथ में கையில் எத்தனை ஆப்பிள் இருக்கு. கித்தனை சேப் ஹை, எத்தனை ஆப்பிள் இருக்கு என்ன, இருக்கு என்ன ஹைன்னு சொல்லணும். இல்லைன்னா நஹி ஹைன்னு சொல்லணும். ஓகே, மேரே हाथ में என்னோட கையில், மேரே हाथ में என்னோட கையில் கித்தனை, கித்தனைன்னா எவ்வளோ, சேப் ஹை என்ன எத்தனை ஆப்பிள் இருக்கு. ஓகே, how many did you take, how many did you take நீ எத்தனை எடுத்த. how many did you take இந்த டிட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஆனால் எத்தனை நீ எடுத்த. how many did you take நீ எத்தனை எடுத்த. ஓகே, तुमने कितने लिए நீங்கள் என்ன आपनेன்னு சொல்லணும். आपने எத்தனை என்ன, கித்தனை, எத்தனை என்ன கித்தனை. லியே, லியேன்னா எடுத்தீங்க. லியான்னா எடுத்தேன், லியான்னா எடுத்தேன். நஹி லியா, நஹி லியா அண்ணா எடுக்கலை. तुमने, तुमने நீங்கள் आपनेன்னு சொல்லுங்க. तुमनेக்கு பதிலாக நம்ம आपने சொல்லணும். आपने कितने, कितने எவ்வளோ. कितने लिए, कितने लिए எவ்வளோ
எடுத்தீங்க? How much did he pay you? How much னா எவ்வளோ? How much னா எவ்வளோ? Did he pay you? அவங்க எவ்வளோ பே பண்ணாங்க, எவ்வளோ கொடுத்தாங்க? ஓகே. उसने तुम्हें कितना पैसा दिया? उसने ना அவரு, उसने तुम्हें ना உங்களுக்கு, उसने ना அவரு, तुम्हें ना உங்களுக்கு, कितना पैसा दिया? कितना पैसा, कितना ना எவ்வளோ, कितना पैसा दिया எவ்வளோ ரூபா கொடுத்தாரு? उसने तुम्हें சொல்லலாம், आपकोன்னு சொல்லலாம். तुम्हें சொல்லணும் உங்களுக்கு, என்ன तुम्हें இல்லாட்டா आपको உங்களுக்கு. कितना पैसा दिया, कितना पैसा दियाना எவ்வளோ ரூபா கொடுத்தாரு? ஓகே. இது வந்து ஸ்போக்கன் ஹிந்தி. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்குது. நான் வந்து 400 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஹிந்தி பழகிறதுக்காக ஒரு அருமையான சேனல். நல்லா பழகுங்க. டெய்லி ஒரு 5 சென்டென்ஸ் 10 சென்டென்ஸ் பழங்க போதும், நல்லா ஹிந்தி பேசலாம். ஓகே. வாழ்வோம், வாழ வைப்போம். தேங்க்யூ.